ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷினி சேனல். இன்னைக்கு வந்து காலையிலேருந்து ரொம்ப பிஸி இன்னைக்கு காலையிலேருந்து. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து கோஸ் கறிங்க, கோஸ் பொரியல், சின்ன வெங்காயம் போட்டு வெத்த குழம்பு, ரசம். அப்புறம் வந்து ஹர்ஷனுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். எப்பவும் போல புதினா துவையல் ஹர்ஷனுக்கு. இதுதான் வந்து எங்கள் வீட்டு சமையல். இன்னைக்கு காலையில் வந்து தோசை, கடலை சட்னி சாப்பிட்டு எல்லாரும் கையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாப்பாடு. ஹர்ஷனும் ஸ்கூலுக்கு போயாச்சு. ஹர்ஷனுக்கு இன்னையோட வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே எங்களுக்கு பேர்டன் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அவனுக்கு வந்து கொஞ்சம் படிக்க வைக்கிற வேலை, ஹோம்ஒர்க் மட்டும் அவன் பண்ணுவான். படிக்கிறது தானாக படிச்சுப்பான். எக்ஸாம் முன்னாடி தான் நம்ம கூட உட்காரணும் அவனுக்கு. மற்ற நாளில் அவனே ஓகே ஓரளவு படிச்சுக்கிறான். அதனால் மற்ற நாளில் கண்டுக்க மாட்டான். அந்த எக்ஸாம் டைமில் தான் அவனை வந்து எக்ஸாமுக்கு அப்படின்ட்டு டெய்லி டெஸ்ட்டு ரிவிஷன் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுலேருந்து வந்து அவனை படிக்க உட்கார வைப்போம். அதுக்கு முன்னாடி கொடுக்குற அந்த எப்போ ரெகுலராக கொடுக்குற ஹோம்ஒர்க் அதெல்லாம் அவனே பண்ணிவிடுவோம். நம்ம உட்காரணும் அப்படின்னு இல்லை. அதனால் வந்து இன்னையோட அவனுக்கு எக்ஸாம் முடியறதுனால எங்களுக்கு கொஞ்சம் பேர்டன் கம்மி. சரி வாங்க, இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோம் அப்படின்னா, சக்கரவள்ளி கிழங்குங்க. சக்கரவள்ளி கிழங்குல வந்து ஒரு வந்து அல்வா ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருந்ததுங்க. செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் போடுறேன். அது தேவையான பொருள் என்ன அப்படின்னா, ஒரு 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு குக்கரில் ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சுருக்கேங்க. 1/4 கிலோ வந்து வெள்ளிக்கிழங்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் ஒரு 1/4 கப் எடுத்துட்டுருக்கேன். முந்திரி பாதாம் அது வந்து ஒரு 10 எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 1/4 கப்பு நெய் எடுத்துகிட்ருக்கேங்க. அது இல்லாமல் ஒரு ஏலக்காய், ஒரு 10 ஏலக்காய் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேக வச்சு எடுத்துருக்கேங்க. வேக வச்சு எடுத்து இந்த கிழங்கை நல்லா வச்சு மசிச்சுக்கணும். நம்ம கட்டி முட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கணுங்க. பார்த்தீங்களா, அங்கங்கே லைட்டாக தோல் இந்த மாதிரி இருந்தால் கூட வேக வைக்கும்போது தோல் உரிக்கும்போது சில சமயத்தில் இருக்கும் ஓரத்துலாம். இப்போ அதை மசிக்கும் போது அது வந்துடும். அதை அப்படியே எடுத்துடணும். நம்ம எடுத்துட்டு இங்கே பாருங்க, சில சமயம் இந்த மாதிரி கருப்பா சில சமயம் இருக்கும். அந்த மாதிரி கருப்பா இருக்கிறத நடுவில் எடுத்துடணும். நல்ல வெள்ளிக்கிழங்கு தான் இது. நல்லா வந்து வெள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்பட்டதா இல்லாத புது கிழங்கா வாங்கணுங்க. வாங்கினா நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா மசிச்சாச்சு. இது நல்லா மசிச்சாச்சு. போட்டு ஒரு 4 ஸ்பூனு நெய் விட்டுக்கிறோம். ஒரு 4 ஸ்பூனு நெய். அதில் வந்து நெய் நல்லா காஞ்ச உடனே முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க. ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அப்படி இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழங்கு இதை இதில் போடணும். மசிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த வெள்ளிக்கிழங்கு வந்து ஃபுல்லாக அதில் போடுறோங்க. ஃபுல்லாக இதில் போடுறோம். போட்டு நல்லா வதக்கணுங்க. சில வெள்ளிக்கிழங்குல வந்து அந்த நாரெல்லாம் இருக்கும். அந்த நாரெல்லாம் எடுத்துடணும். நம்ம இதுலேயே நிறைய நாரெல்லாம் இருக்குது. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க வீடியோவில். எதுவுமே வந்து எல்லாம் அப்படியே நேச்சுரலாக வீட்டில் எப்படி செய்யணுமோ அதே மாதிரி தாங்க நான் வீடியோவில் காமிக்கிறேன். முன்னாடியே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டோம், இது பண்ணிட்டோம் நான் படிக்கிறது கிடையாது. அப்படியே அந்த டைம்ல இந்த ஃப்ளோல என்ன பேச முடியுமோ அதுதான் நான் பேசுறேன். எனக்கு என்ன வருதோ அதுதான் நம்ம செஞ்சுட்டு பேசுறேன் நான். இங்க பாருங்க, நல்லா உருண்டு திரண்டு வந்துருச்சு. பார்த்தீங்களா, இந்த நெய்யில் நல்லா இதை பிரட்டியாச்சு.
அடுத்தது பாருங்க, வெள்ளத்தை கரைச்சி நல்லா வடிகட்டி நான் வச்சிருக்கேன். அந்த வெள்ளத்தை அப்படியே இதுல விட்டுணுங்க. விட்டுட்டு நல்லா கலந்து விடணும். 4 பக்கமும் அது படுற மாதிரி நல்லா கலந்து விடணுங்க. சரிங்களா? அப்படியே அந்த வெள்ளம் பூரா அதை அப்படியே இழுத்துக்கும். பாருங்க, நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்துக்கிறோம் பாருங்க. நல்லா இப்படி 4 பக்கம் இப்படி வரணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல கலரணுங்க. பாருங்க, கொஞ்சம் நெய் விடணும். நல்லா அப்படி கட்டு விட்டு எதுவுமே இல்லாத அப்படியே கலரிக்கிட்டே வரணுங்க. கலரிக்கிட்டே வரும்போது அப்படியே கையிலையும் ஒட்டக்கூடாது, அது ஸ்பூன்லயும் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பதம் வரும். வரும்போது நம்ம அப்படியே அதை இறக்கிடணும். வாசனை சூப்பரா இருக்குங்க. அந்த நெய் வாசனையும் அந்த வெல்லம் வாசனையும் அவ்வளவு சூப்பரா நல்லா இருக்கு. முடிச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா வந்துருச்சு. இந்த வெள்ளத்தோட ராஸ்மெல் போக நல்லா பரட்டிக்கணுங்க. நல்லா சூப்பரா வந்துருச்சு. அல்வா வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் கூட 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அடுத்தது இங்க பாருங்க, முந்திரி, திராட்சை, நட்ஸ் எல்லாத்தையும் மேல தூவிடுங்க. நட்ஸ் எல்லாத்தையும் மேல தூவியாச்சு. பாருங்க, இந்த நெய் கக்கிட்டு அப்படியே மேல வருது பாத்தீங்களா? இதுதான் இதோட பதம். அடுத்தது வந்து ஏலக்காய். ஏலக்காவையும் நம்ம போட்டாச்சு. அவ்வளவுதாங்க. நல்ல டேஸ்டியான, நல்ல ட்ரெடிஷ்னலான சக்கரவள்ளி கிழங்குல ஒரு அல்வா ரெடி. எல்லாரும் சாப்பிடலாங்க. இதை சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரலும் சாப்பிடலாம். நம்ம வந்து நாட்டு சக்கரை வெல்லம் தான் போட்டிருக்கோம். அதனால வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை. ரெடி, அல்வா ரெடி. இன்னிட்டு ப்ரெசென்ட் பண்ண வேண்டியதுதான். பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க, அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா நல்லா இருக்கு. வாங்க நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். என்ன சுகர் இருக்கிறதுனால ரொம்ப சாப்பிட முடியாது. இங்க பாருங்க, அப்படியே ஸ்பூன்ல ஒட்டக்கூடாது, இப்படியே விழணும். ஸ்பூன்ல கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்க. இதுதான் அதுக்கோட பதம். இப்படி எடுத்து பார்க்கும்போது, எந்த அல்வா செஞ்சாலும் சரி, எடுத்து பார்க்கும்போது ஸ்பூன்லயும் ஒட்டக்கூடாது, அந்த பாத்திரத்திலயும் ஒட்டக்கூடாது. அதுதான் பதம். பாருங்க, செம டேஸ்ட்டுங்க.
நம்ம சொன்னாதான் இது வந்து சக்கரவள்ளி கிழங்குல செஞ்ச அல்வான்னு தெரியும், ஏன்னா கண்டே பிடிக்க முடியாது. சூப்பராக நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி செய்யறதுன்றத ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் ரீகேப். 1/4 கிலோ, நான் 1/4 கிலோ எடுத்துட்டுருக்கேன். உங்கள் வீட்டு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு நல்லா புது கிழங்கா வாங்கி நல்லா மண்ணெல்லாம் அளந்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துணுங்க. 5 சவுண்டு இல்லைன்னா 6 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு நல்லா மேஷரால் போட்டு நல்லா மேஷ் பண்ணிடணும். அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் நெய்யை விட்டு முந்திரியும் பாதாம் என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு அதில் வந்து இந்த மேஷ் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு கொட்டி நல்லா கலக்கணுங்க. கலக்கின உடனே ஒரு 1/4 கப்பு வெல்லம், அதை வந்து ஆல்ரெடி வந்து தண்ணியில் ஊற வச்சு வடி வச்சு வச்சுருந்தேன். அந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றணும். நல்லா அது வந்து நெய்யில் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வெள்ளிக்கிழங்கு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா நெய்யில் வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கலரிட்டே வரணுங்க. ஊற்ற ஊற்ற அது நல்லா இழுத்துக்கும். இழுத்துட்டு பாத்திரத்தில் ஒட்டவே கூடாது, ஒட்டாமல் வரணும். 1/4 கப்பு நெய்யில் முதல்ல கொஞ்சம் 1/4 ஊற்றிடுவேன். அப்புறம் இறக்குற சமயத்தில் கொஞ்சம் ஊற்றி போடல அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் விடுறதுலாம் நம்மளோட இதுதான், உங்களோட விஷயத்தாங்க. நெய் விடுறதெல்லாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் நெய் விட்டுக்கலாம். விட்டு நல்லா வந்து கிளறி எடுத்து பாத்திரத்திலே ஒட்டக்கூடாது. எடுத்தோம்னா ஸ்பூன்லேயே ஒட்டக்கூடாதுங்க. கடைசியில் நட்ஸ் எல்லாம் போட்டு ஏலக்காய் போட்டு இறக்க வேண்டியதுதான். சூப்பரான அல்வா ரெடி. பாருங்கள், இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.